டேய் பிதுக்காடா ஆடுறா ஆடுறா ஒரு ஸ்டேட்டஸ்ல உலகமுல ரம்மாடி கம்மா மீன் டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்லாங்க. அறிவு வளர வேண்டுமா? கெளுத்தி மீன் சாப்பிடுங்க. உடல் எடை குறையணுமா? கெளுத்தி மீன் சாப்பிடுங்க. மட்டும் இல்லைங்க, மற்ற மீன்களோட அந்த மீன்ல இருக்கிற அளவு கம்மியா இருக்கு. அதனால கர்ப்பிணி பெண்கள் நிறைய சாப்பிடலாங்க. அப்படிப்பட்ட கெளுத்தி மீன்ல தான் இன்னைக்கு ஃப்ரை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்ல இங்க பாரு. மாட்டு வண்டி இருக்கு. பிதுக்காரடி. டேய் பிதுக்காடா ஐயா பின்னாடி வரடா. தடி பயமா இருக்கு. ஓய். கொளுத்த கெளுத்தி மீனை வெட்ட போறோம் வாங்க. கேமரா அள்ளி வச்சுக்கோ. எவ்வளவு பெரிய மீன் இருக்கோ அதை விட அதிகமா கழுவி இருக்கு. என்னடா அது மீனா வேற எதுவும் மாடா? வாழ்க்கையில் தேன் கழுத்தியை நினைச்சு பார்ப்பீங்க. தேன்மானிக்கு எதாவது அழுகுதா? ஓ எக்ஸாம் காரணம் தேன் ஊற்றி விட்டுருக்காங்க மேல. என்ன பண்ணி முட்டையை போறான்? முட்டையை என்ன சமாதி கட்டியாச்சு மண்ணை தோண்டி அதே இடத்துல. அதனால அப்படியே மரமா முளைக்க முடியல. எவ்வளவு முத்து இருக்குடா? முளைக்குமா? ஆமா மரமா முளைச்சு அதுல இருந்து மீன் தொங்கும். மரமா முளைச்சு மீன் மரமா முளைச்சு மீன் தொங்குமாவா? கோவிலுக்கு இதே வேலையா போச்சு. ஆடுறா ஆடுறா. நல்ல பிளானிங். என் கையை எடுத்து விட்டாதான். தூக்குடா தூக்குடா வெற்றிடா. வந்துருச்சுடா. இன்னும் கிட்ட சொட்டையா விட்ட. இதுடா வெற்றிகரமா தோல நல்லா கோழிக்கறி மாதிரி இருக்கு பாக்குறப்ப. ஆட்டுக்கறி மாதிரி இருக்குடா. எல்லா கறியும் சேர்ந்ததாங்க மீன். ஆட்டுக்கறி வாங்கி ஸ்டேட்டஸ் பத்தியா? சரவணா ஸ்டேட்டஸ் போட்டுங்க. நோய் வந்தா வைத்தியம், காதல் இருந்தா வைத்தியம். மீனை வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. மசாலாவை வீட்டில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போறோம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க உட்கார்ந்திருக்கா அந்த பழக்கத்துல அப்படியே முட்டுற பழக்கணக்கண்ணே. ஸ்கூல்லையும் போய் வாங்க போலாம் தான் போய் விட்டீங்க. வீட்டுல அரைச்ச மிளகாப்பொடி, சால்ட், வீட்டில் அரைச்ச புதினா, அடுத்த தயிர். நீங்க தான் எங்க உயிர். ஐஸ்கிரீம் மாதிரி இது. அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதே. விழுதுனா கயிறை போட்டு பிடிங்க. ஒரே காமெடி ஓயா போடாரா கூட. பால் பொங்குற மாதிரி. இன்னைக்கு அழகான டிசைன் பண்ணியிருக்கோம். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லு நீ. அலங்கான டிசைன். கொட்டி வச்ச மசாலாவை வெட்டி வச்ச மீன்ல போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போறோம் வாங்க. ஸ்டேட்டஸ் வைக்கிறியா அதெல்லாம்? என்னமோ அந்த ரெண்டு காந்த கண்ணு இருக்கு. என்னமோல வச்சிருக்கீங்க. இது நோய் வந்தா வைத்தியம், காதல் வந்தா பைத்தியம்னு வைக்கிறியா? ஒரு நாள் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்க மாட்டேன். ஒரு ஸ்டேட்டஸ்ல உலகமுல ஹலோப்பா. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம்மிங் ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல்லடா 14 லிட்டர் தண்ணி ஊத்தி இருக்காங்க. 14 லிட்டர் தண்ணில நீ முத குளிச்சிருவியா? 14 லிட்டரா? டேய் காமெடி ஒண்ணு கத்துக்கிட்டு வந்தா முறையா கத்துக்கிட்டு வா. ஊத்திருக்காங்கடா சரண ஒரு ஊத்திருக்காங்கடா. மசாலா தடவி வச்ச மீன் 10 நிமிஷம் ஊற வைக்காங்க. அப்பனா அந்த மசாலா சாந்து டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. கையில இருக்க மசாலா சாப்பிட்டு வரல. பொரிச்சுக்கிட்டோம்ப்பா. மண்டையில போடாதப்பா.
ரம்மாடி குலோப் ஜானை திருப்பி போட்டு பீக்கிற மாதிரி என்னடா குலோப் ஜானை திருப்பி போட்டு அந்த அளவுக்கு சாப்பிட்டா வந்திருக்குன்னு சொல்ல வர்றியா எத்தனை செஞ்சு தான் போயிருக்கேன் ஆஹா சின்ன வயசுல சாப்பிட்ட தேன் கழுத்தி இப்போ தென்னை மரத்துக்கு அடியில தேன் கெளுத்தி தேனா இப்படிதாம்மா இருக்குங்க. பேச முடியலப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ சாப்பிட்டு முடி. கிளைமேட்டை பாருங்க, கீழே மீனை பாருங்க, வேற என்னங்க வேணும்? சொர்க்கங்க. கம்மா மீன் டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட் தாங்க. டேஸ்ட் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாண்டா. அந்த மீனுக்குள்ள அந்த மசாலா இறங்கிருக்க விதம் இருக்குது பார்த்தீங்களா, வாய்ப்பே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது அந்த தேன் கெளுத்தி அப்படியே அந்த பீஸ் எடுத்து அப்படியே சொலையாக வருது, வேற லெவல். நீட்டா தேனாங்கிறதமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. டிங் டிங் டிங். வர ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு வீடியோ எல்லாம் ஜாலியா வீடியோ பாருங்க. குடும்ப குட்டியோட மகிழ்ச்சியா பாருங்க. செஞ்சு பாருங்க வீட்ல.